அந்த நீட் தேர்வு ஏற்பட்ட குளறுபடிக்கு காரணத்தினால இந்திய நாடு முழுக்க 4 மாணவ மாணவிகள் இறந்தே போயிட்டாங்க. மன்னிக்கணும், அவங்க இறக்கல, இந்த பாஜகவினால படுகொலை செய்யப்பட்டாங்க. மக்களுடைய கோரிக்கையை தான் அந்த பாராளுமன்றத்தில் முன் வச்சு பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்பேற்பட்ட மகத்தான அந்த பாராளுமன்றத்தை பாஜகவினுடைய கோட்டையாகவும் பாஜகவினுடைய கட்சி அலுவலகமாகவும் இன்னைக்கு மாறி வரக்கூடிய இந்த சூழலை நம்ம பார்க்கிறோம். நாம காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஒத்தடா தூண்டி விட்டார். இந்திய நாடு முழுக்க தெரியும் அவர் யாருன்னு. அவருடைய தூண்டுதல் பெயர் தான் இன்னைக்கு இந்திய நாடு முழுக்க இந்த சிஜேபி கட்சியினர் போராட்டம் பண்றாங்க. உண்மையாவே பாஜகவுக்கு தைரியம் இருந்தா, திராணி இருந்தா அவரை போய் கைது பண்ணணும். திமுகவை வார்த்தை திட்டல, திட்டுங்க, நாங்கள் அதை பற்றி எதுவும் சொல்லலை. ஆனால் மாணவர்களை வஞ்சிக்கக்கூடிய பாஜகவை திட்டுவதற்கு, எதிர்த்து பேசுவதற்கு இன்னைக்கு டிவிக்கு திராணி இல்லாத ஒரு அரசை தான் நீங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா 2 கோடி பேருக்கு வேலை தரும்னு சொன்னாங்க. இன்னைக்கு வேலை கேட்டா மோடி என்ன சொல்றாரு? பிரதமர் மோடி போய் பக்கோடாவின்னு சொல்றாரு. இப்ப வரைக்கும் 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் டெல்லி மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவம் பார்த்துட்டு வராங்க. மோடியினுடைய கல்வித்தரன்னு அவளால் கல்வித்தரத்தை சான்று காட்ட முடியுமா? ஆனா போராடக்கூடிய மாணவர்கள் ஆரம்ப கல்வி அதில் தொடங்கி ஆராய்ச்சி கல்வி வரை படிச்சு முடிச்சுங்க. கல்லூரிக்குள்ள மாணவர் அமைப்புகள் போகலாம், கல்லூரிக்குள்ள காவல்துறை போகக்கூடாது. ஏன்னா அது கல்லூரி சாலை, சிறைச்சாலை கிடையாது. இத்தனை நூறு போராட்டம் பண்ணும்போது ஏற்படாத விளைவுகள் இவங்க வந்த இந்த 2 மாசம் ஆட்சியில இவங்க எத்தகைய பிரச்சனையை பார்த்துக்கிறாங்க. வைஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 20 நாட்களுக்கு மேலாக டெல்லி ஜந்தர் மந்தரில் நீட் எதிர்ப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதனை ஒருங்கிணைத்து நடத்துபவர்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி, அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் நடத்திட்டு இருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்பாக மிகப்பெரிய காவல்துறை அடக்குமுறையானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்தியா முழுக்க இந்த போராட்டமானது விரிவடைந்து இன்று தமிழ்நாட்டிலும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் ஒரு அங்கமாக ஏஐஎஸ்எஃப் மாவட்ட செயலாளர் மணி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். இங்க என்ன நடக்குது அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் தோழர். முதல்ல இந்த போராட்டம் டெல்லியில் நடைபெற்று வர போராட்டம் எதற்கான போராட்டம்? இதை நடத்துபவர்கள் யார்? நமக்கு தெரியும், மே 3ஆம் தேதி இந்திய நாடு முழுக்க 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நீட் தேர்வை எக்ஸாம் எழுதினாங்க. அந்த நீட் தேர்வு ஏற்பட்ட குளறுபடிக்கு காரணத்தினால இந்திய நாடு முழுக்க 4 மாணவ மாணவிகள் இறந்தே போயிட்டாங்க. மன்னிக்கணும், அவங்க இறக்கல, இந்த பாஜகவினால படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்போது இது இந்த குளறுபடிக்கு பின்னாடி 4 பேர். குளறுபடிக்கு முன்னாடி எத்தனை 100 உயிர்கள் இந்திய நாடு முழுக்க நீட் தேர்வு எதிர்கொண்டு மாணவ மாணவிகள் செத்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பற்ற வச்ச இந்த தீ, நீட் எதிர்ப்பு தீ. அனிதா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடுக்கே தெரியும் அனிதான்ற மாணவி யாருன்னு. ஒரு சாதாரண ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவி, ஆனால் கல்வியில் ஆகச்சிறந்த மாணவியாக அவங்க படித்து நல்லா தேர்ச்சி வந்தாங்க. 1176 மார்க்கு. நீட்டு மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி அனிதா ஏதாவது ஒரு மருத்துவமனையில் ஒரு நல்ல மருத்துவராக இன்றைக்கி ஏழை எளிய மக்களுக்கு வைத்தியம் பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாணவியை மருத்துவராக்க விடாமல் இன்றைக்கி மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்குது இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கம். இன்றைக்கி அந்த மாதிரி அனிதா மாதிரி இன்றைக்கி பல 100 மாணவர்கள் இந்திய நாடு முழுக்க செத்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கி மே 3ஆம் தேதி நடந்த இந்த எக்ஸாம், அதுக்கு பின்னாடி நடந்த இந்த குளறுபடி, தேர்வு ரத்து, மாணவருடைய அந்த மன உளைச்சல் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்றதுன்னு இந்த தேர்வு நடத்தக்கூடிய என்டிஏவே தன்னுடைய கைக்குள் வச்சிருக்கக்கூடிய ஒன்றிய கல்வி அமைச்சகமும் மாணவர்களுடைய மனநிலை புரிஞ்சிக்காத ஒரு அமைச்சகமாக இருக்குது. இந்த அமைச்சகத்தை தன்னுடைய கைக்குள் வச்சு கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு மாணவர்களை இன்னைக்கு தொடர்ந்து கல்வியில் வாட்டி உதைக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இந்த நீட் தேர்வில் ஏற்பட்ட இந்த முறைகேடுகளுக்கு காரணமான ஒன்றிய கல்வி அமைச்சர் உடனடியாக பதவி விலகணும். நீட் தேர்வு உயிர்கொல்லி இந்த நீட் தேர்வை உடனடியாக ரத்து பண்ணுற கோரிக்கை முன் வச்சு இன்றைக்கி காக்ரோச் ஜனதா பார்ட்டி கடந்த 25 நாட்களுக்கும் மேலாக சட்டத்துக்கு உட்பட்டு ஜனநாயக முறைப்படி
போக்குவரத்து, பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் அவங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி சட்டப்படி போராட்டம் பண்ணுறாங்க. இதை பார்த்து தொடை நடுங்கிய ஒன்றிய பாஜக அரசாங்கம் இந்த போராட்டத்தை எப்படியாவது முடக்கணுன்ற இந்த வகையில் ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலையை இன்றைக்கி பாஜக அரசு செஞ்சுட்டு வராங்க. நமக்கு தெரியும், 2 நாளைக்கு முன்னாடி பாஜகவினுடைய கோட்டை, அதாவது மக்களுடைய கோரிக்கையை தான் அந்த பாராளுமன்றத்தில் முன் வச்சு பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்பேற்பட்ட மகத்தான அந்த பாராளுமன்றத்தை பாஜகவினுடைய கோட்டையாகவும் பாஜகவினுடைய கட்சி அலுவலகமாகவும் இன்றைக்கி மாறி வரக்கூடிய இந்த சூழலை நம்ம பார்க்குறோம். நம்ம அப்போது மக்களுடைய கோரிக்கையை வச்சு விலக்கி பேசக்கூடிய அந்த பாராளுமன்றத்தை ஜனதா பார்ட்டி முற்றுகையாக போகிறாங்க, பேரணியாக போகிறாங்க. இந்திய நாட்டில் பிறந்த எந்த மாணவனாக இருந்தாலும் சரி, எந்த இளைஞனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கோரிக்கையை பேசுகிறதுக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் உண்டு. ஏன்னா நம்ம இந்திய நாடு சுதந்திர நாடு, ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் யார் வேணால் பேசலாம், யார் வேணால் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஜனநாயக நாட்டில் இன்றைக்கி ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய வேலையில் தான் தொடர்ந்து 2014 இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை 2026 வரைக்கும் படுகொலை செய்யக்கூடிய, ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய பாஜக அரசாங்கம் இன்றைக்கி மாணவர்களையும் படுகொலை செய்ய துணிஞ்சு இன்றைக்கி இறங்கியிருக்கிறாங்க. கேள்வி கேட்குறாங்க, உரிமைக்காக போகிறாங்க. இன்றைக்கி மருத்துவ கல்வி உரிமை இன்றைக்கி இந்திய நாட்டில் பறிபோகுது. ஏழை எளிய மாணவருடைய மருத்துவ கல்வி இன்றைக்கி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது. இதை தானே இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் தட்டி கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும், பதில் தெரியலையா பதில் தெரிய விட்டுடணும். ஆனால் இன்றைக்கி இதை பண்ணாமல் இன்றைக்கி கேள்வி கேட்கக்கூடிய இளைஞர்களை அந்நிய நாட்டு கைக்கூலி. ஆமாம், அதை தான் கேட்கணுன்னு சார். யார் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி? அவங்க எதிர்கட்சிகளால் தூண்டிவிடப்பட்டவங்க சொல்கிறாங்க, வெளிநாட்டு சதியின் காரணமாக உருவானவங்க சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பாராளுமன்றத்தை முடக்குவதற்காக எதிர்கட்சிகள் திட்டமிட்டு நடத்தப்படும் சதி வேலை தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய நடவடிக்கை சொல்கிறாங்க. ஆக்சுவலி யார் இவங்க? இல்லை, நீங்கள் சொன்னது ஒரு வகையில் உண்மைதான். காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஒத்தடாக தூண்டி விட்டார். இந்திய நாடு முழுக்க தெரியும் அவர் யாருன்னு. அவருடைய தூண்டுதல் பெயர் தான் இன்றைக்கி இந்திய நாடு முழுக்க இந்த சிஜேபி கட்சியினர் போராட்டம் பண்ணுறாங்க. உண்மையாகவே பாஜகவுக்கு தைரியம் இருந்தால், திராணி இருந்தால் அவரை போய் கைது பண்ணணும். அவர் யார் தெரியுமா? இந்திய நாட்டினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய நிறுவனர். அவர் தான் இவரெல்லாம் போட தூண்டி விட்டார். உண்மையாகவே பாஜக திராணி இருந்தால் அவரை போய் கைது பண்ணுங்க. இளைஞர்களுடைய வேலை இனி பறி போகுது. வேலையின்மை இந்தியா என்ற பெயர் மாறி போய் வேலை பறிப்பு இந்தியாவாக இன்றைக்கி மாறுது. வேலை இல்லை, கேள்வி கேட்குறான், படிக்கிறான், படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற கூலி இல்லை, இளைஞர்கள் கேள்வி கேட்குறாங்க. அப்பேற்பட்ட இளைஞர்களை நையாண்டித்தனமாக இவங்க எல்லாருமே கரப்பாம்பூச்சி மாதிரி இன்றைக்கி இந்திய நாடு முழுக்க இவங்க எல்லாமே கூச்சலிடுறாங்கன்னு ஒரு நையாண்டியே பேசப்பட்டவர் தான் சூரியகாந்த். அவருடைய பேச்சு தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டது. இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் சூரியகாந்த் தான். அவர் தான் போராட இன்னைக்கு தூண்டியிருக்கிறாரு. தைரியம் தான், திராணி தான், அவரை கைது பண்ணுங்க. இதை தான் இன்னைக்கு இந்திய நாடு முழுக்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவருடைய தூண்டுதலை தான் இன்னைக்கு தொடர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. எதிர்கட்சிகள் தூண்டுதல் காரணமாகத்தான் அந்த பேரணியை நடத்த முற்பட்டாங்க. எதிர்கட்சிகள் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதே போல் இந்த விவகாரத்தை முழுக்க முழுக்க பாராளுமன்றத்தை முடக்க தான் இதை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பாராளுமன்ற ஆளுகை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்கிறாரு. அதுதான் நடந்ததாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி டெல்லி மாநகரத்தில் லட்சக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் பெண்களும் ஒன்று திரண்டு இன்றைக்கி போராட்டம் பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், இந்த லட்சக்கணக்கான மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் மூளையே கிடையாதா? அறிவே கிடையாதா? அறமே இல்லையா? அப்போது தூண்டி விட்ட நான் பண்ணுறேன்னா அப்போ நீ யாரையை குறைச்சி மதிப்பிடுற? நீ அப்போது அரசியல்வாதிகளுக்கும் மூளை இருக்குது. அந்த அரசியல்வாதியை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிற நாட்டு மக்களுக்கும் நாட்டு இளைஞர்களுக்கும் நாட்டு பெண்களுக்கும் மூளைன்னு சொல்லுது பாஜக. இந்த இளைஞர்களுடைய ஆதரவோடு தான் இன்றைக்கி வாய்க்கிடியே பேசக்கூடிய அரசாங்கங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துட்டு ஜனநாயகத்தையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் படுகொலை செய்கிறாங்க. அப்போது இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் மாணவர்களையும் இளைஞர்களையும் கொச்சப்படுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இது பாஜகவினுடைய தந்திரம். இது பாஜகவினுடைய தந்திரம். பெண்களுடைய பாதுகாப்பை பேசாத பாஜக, இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை பற்றி பேசாத பாஜக,
2014 இவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா 2 கோடி பேருக்கு வேலை தரும்னு சொன்னாங்க. இன்றைக்கி வேலை கேட்டால் மோடி என்ன சொல்கிறாரு, பிரதமர் மோடி போய் பக்கோடவின்னு சொல்கிறாரு. ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு இது அழகான பேச்சு கிடையாது. இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து பாஜகவினுடைய ஆட்சியை சீர்குலைக்குது. இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி கிட்ட வந்து மிகப்பெரிய வன்முறை நடந்திருக்கு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அங்கே வந்து மாணவர்களை வந்து காவல்துறையினர் வந்து தாக்கியிருக்காங்க. இது குறித்து உடனடியாக வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. அதுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து கருத்து தெரிவிக்கிறாரு. அவருடைய கருத்தை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதற்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாஸ் பண்ணுறாரு. அவருடைய கமெண்ட் எப்படி பார்க்கலாம்? இது மட்டும் கிடையாதுங்க. இந்த போராட்டம் நடக்கும்போது இதுக்கு முன்னதாக நீங்கள் கேள்வி எழுப்புறதுக்கு முன்னதாகவே இந்த போராட்டம் நடக்கிற சூழலில் கோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லுது, சோனம் வாங்சுக்குடைய உண்ணாநிலை போராட்டத்தில் தான் இந்த வழக்கு அங்கே தாக்கல் பண்ணுறாங்க. அப்போது உச்சநீதிமன்றம் என்ன வழிகாட்டுது, இந்திய நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய உயிரையும் பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமைன்னு சொல்லுது. அப்போது இந்த கடமையை பாதுகாக்க வேண்டிய, காப்பாற்ற வேண்டிய பாஜக என்ன பண்ணியிருக்கணும், உண்ணாநிலை போராட்டத்தில் இருக்கக்கூடிய சோனம் வாங்சுக் அவரோடு இருக்கக்கூடிய 7 மாணவர்களை அழைத்து பேசி உங்கள் உண்ணாநிலை போராட்டத்தை கைவிடுங்க, உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம், உங்கள் கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறது தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு இவங்க இணக்கமாக போராட பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி அவங்க அதை பண்ணாமல் பேட்டை ரவுடி மாதிரி, ரவுடி பசங்க மாதிரி ரவுடிங்க தான் வந்து முகத்தில் துணி கட்டுவாங்க, ரவுடிங்க தான் வந்து இருட்டில் வந்து கொலை பண்ணுவாங்க, சில வேலைகளை பண்ணுவாங்க. இன்றைக்கி அதே மாதிரியான வேலைகளை காவல்துறையுடைய போர்வையில் இன்றைக்கி RSS பாஜக குண்டர்கள் இன்றைக்கி களத்தில் இறங்கி சோனம் வாங்சுக்கை கடத்திட்டு போயிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அவர் கூட்டு போய் நாங்கள் வந்து சரியான ட்ரீட்மெண்ட் தரோம், இல்லை அவர் செத்து போயிடுவாருன்னு. சோனம் வாங்சுடைய நிலைப்பாடு என்ன, நான் செத்தாலும் பரவாயில்ல, நீட் தேர்வுனால பல நூறு மாணவ மாணவிகள் செத்து மடிஞ்சிருக்கிறாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த நீட் தேர்வுனால எந்த மாணவர்களும் இறந்து போகக்கூடாது, என்னுடைய உயிரே கடைசி ஏறக்கட்டன்றது தன்னுடைய உயிரை துச்சமாக நினைப்பித்தான் இன்னைக்கு அந்த உண்ணாநிலைய போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வராரு. இத்தகைய ஒரு உண்ணாநிலைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் தான் இன்னைக்கு பாஜக கையாண்டிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னைக்கு அந்த இடத்துல பேரணியாக சென்ற காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாணவர் இளைஞர்களை காவல்துறையும் RSS குண்டர்களும் APPP குண்டர்களும் இவங்க எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய பெண்களோடு பார்க்காம சரமாரி அடிச்சிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் டெல்லி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவம் பார்த்துட்டு வராங்க. இவங்கெல்லாம் யார், இந்திய நாட்டில் வாழக்கூடிய இந்திய குடிமக்கள். இவங்க வந்து என்னுடைய படிப்பு, என்னுடைய தங்கை படிப்பு, எனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுடைய படிப்பு பறி போக போகுது, நீ நான் போராடலையானா நீ நான் பச்சை மாதிரி படிப்பு என் பிள்ளைங்க படிக்காதுன்ற ஒரு அச்சத்தில் போராட்டம் பண்ணுறாங்க. அப்பேற்பட்ட போராட்டக்காரர்களை இன்னைக்கு காவல்துறையும் துணை இராணுவமும் தாக்கி இருக்கிறது. நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோம், துணை இராணுவத்துக்கு போராட்ட காலத்தில் என்ன வேலை, உனக்கு அங்கே என்ன வேலை, உனக்கு ஒரு போராட்டம் என்னன்னா பத்திரிகையாளர்கள் போகலாம், நியூஸை சேகரிக்க மீடியாக்கள் போகலாம், ஆனால் போராட்டம் நடத்தக்கூடிய அந்த இடத்துல இராணுவத்துக்கு என்ன வேலை, எவ்வளோ பெரிய தடி வச்சுருக்கிறான், அந்த தடியை வந்து யார் அடிக்க, இந்திய நாட்டினுடைய மக்களையும் மாணவர்களையும் பெண்களையும் இது மாதிரியான ஒரு அடக்குமுறையை ஏவிடுவது இந்திய நாடு ஜனநாயக நாடு. இது வந்து மிக தவறான போக்கு. இந்த போக்கு இருக்கும்போது இந்த வீடியோவை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கிட்ட கொண்டு போயிட்டு காட்டுறாங்க, இந்த மாதிரியான கொடுமை நடக்குது, மாணவர்களையும் இளைஞர்களையும் ஜனநாயக வழியில் போராடக்கூடிய பெண்களையும் டெல்லி காவல்துறை காட்டு மிடத்தில் அடிச்சிருக்கிறாங்க பாருங்கன்னு காட்டும்போது பொறுப்பான தலைமை நீதிபதி அவர் பேசின பேச்சு இதெல்லாம் பார்க்க எனக்கு வந்து நேரம் கிடையாது, என்னுடைய நேரத்தை நீங்கள் வந்து வீணடிக்காதீங்க. அப்போது உச்சநீதிமன்றம் யாருக்கானது, அரசாங்கம் யாருக்கானது, ஒன்றிய அரசோ மாநில அரசோ இல்லை ஆளுநரோ இவங்கெல்லாம் யாருக்காக வேலை பார்க்குறாங்க, சட்டத்திட்டம்லாம் யாருக்காக உருவாக்கப்படுது, அப்போது யாருக்காக இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்களோ இன்றைக்கி அவங்களே மக்களை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, மக்களை வந்து மட்டமாயன்றாங்க. அப்போது இத்தகைய நீதிபதியுடைய கருத்து உண்மையாகவே சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு தலைமை நீதிபதி இத்தகைய கருத்து விதைச்சிட்டு இந்திய நாடு முழுக்க போராட்டத்தை தொடங்கி வச்சது அவரு தான். இன்னைக்கு இந்திய நாடு முழுக்க போராட்டத்தை தீவிரமாக கொண்டு போகிறதுக்கான முக்கியமான காரணமும் அவரு தான்.
நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு முக்கியமான காரணம் இந்த போராட்டத்தை சீண்டினது, இந்த போராட்டத்தை வந்து தூண்டிவிட்டது எல்லாமே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான். அவருடைய தூண்டுதல் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு போராட்டம் மிக தீவிரமடைஞ்சிருக்குது. சோனம் சுவாங்சுக் அவர் வந்து ஒரு சைனா நாட்டுடைய கைக்கூலி. அவர் வந்து லடாக்கில் வந்து சைனாவுக்கு ஒரு அது போல் பல வழக்குகள் அவர் மேலே இருக்குது. அவர் வந்து சீனாவுக்காக ஆதரவாக தான் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலானது தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படுது. இதை எப்படி பார்க்கலாம்? நீங்கள் சோனம் வாங்சுக்கான போகிறீங்க, இப்போ நாமெல்லாம் கீழே வந்து போராட்டம் பண்ணுறாங்க. 1000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து சென்னையில் டி நகரில் பால நிலத்தில் இன்றைக்கி பல நூறு போராளிகளை 100 தோழர்களை உருவாக்கிய பால நிலத்துக்கு கீழே தான் இன்றைக்கி அந்த போராட்டம் நடக்குது. இந்த போராட்டக்காரர்கள் வந்து படிக்கிறவங்க, இந்திய நாட்டை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, போராடக்கூடிய எல்லாருமே தேச துரோகிகளாக இன்றைக்கி இந்த அரசு விமர்சனம் பண்ணுது. இன்றைக்கி சோனம் வாங்சுக் சீனாவுடைய கைக்கூலின்றாங்க. அவர்கிட்ட வந்து இந்திய நாட்டில் பிறந்ததுக்கான பிறப்புரிமை இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, லைசன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்புறம் எப்படி வந்தவர் வந்து சைனாவுடைய கைக்கூலியை மாறுவார்? சைனா கிட்ட சரி நாம் என்ன கேட்குறோம் அப்போது காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் பிஜேபி எத்தகைய போராட்டத்தை கலவரத்தை தூண்டினாங்க? இன்றைக்கி குஜராத் கலவரம் 2000 காலகட்டத்தில் குஜராத்தினுடைய கலவரத்தில் எத்தனை 100 பெண்கள் செத்து போனாங்க. இன்றைக்கி பில்கிஸ் பானுனுடைய வன்கொடுமை இன்றைக்கி உலகமே உழுக்கின ஒரு கொடுமை. ஒரு கர்ப்பிணி பெண்ணை கூட்டு பாலியல் செஞ்சு அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கான உண்டான ஒரு குழந்தைய துணி துவைக்கிற மாதிரி வந்து அந்த குழந்தையுடைய 2 காலையும் பிடிச்சி அந்த பாறாங்கல்ல போய் அடித்து சாக வச்சாங்களே, இதை விட கொடுமையானது. அப்போ நாங்கள் கேட்குறோம், இன்றைக்கி உலகத்தையே அச்சுறுத்துறது வந்து அமெரிக்கா, உலக ரவுடி அமெரிக்கா. அப்போ அமெரிக்காவுடைய கைக்கூலிய பாஜக அவனுடைய பேச்சு கேட்டுன்னு தான் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து கலகம் உண்டாக்குறதுக்காக இனிமேல் பண்ணியா? கேள்வி எழுப்பல, கேள்வி கேட்கல. இந்திய நாட்டு மாணவர்களும் பெண்களும் இளைஞர்களும் மோடிக்கு பாடம் எடுக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே மோடியினுடைய கல்வித்தரன்னு அவளால் கல்வித்தரத்தை வந்து சான்று காட்ட முடியுமா? ஆனால் போராடக்கூடிய மாணவர்கள் ஆரம்ப கல்வி அதில் தொடங்கி ஆராய்ச்சி கல்வி வரை படித்து முடிச்சுங்க எல்லாருமே பாதிக்கு பாதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஹெச்டி ஸ்காலர்ஸு எல்லாருமே வந்து படித்த பட்டதாரிகள். உன்னுடைய ஆட்சி காலத்தில் தான் வேலை இல்லாமல் இன்றைக்கி போராட்டம் நடத்தி சிறைக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையை தள்ளப்பட்டது யார்? பாஜக தானே. அப்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இந்த மாதிரியான ஒரு வார்த்தை மாணவருடைய மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்குது. அப்போ பாஜகனுடைய எண்ணம் எந்த மாதிரி இருக்குது? சொந்த நாட்டு மாணவர்களை படிக்க விடாமல், சொந்த நாட்டு இளைஞர்களுக்கு வந்து வேலை தராமல், சொந்த நாட்டு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்காமல், இவனே பிள்ளையை கிள்ளி விட்டுறான், இவனே தாளாட்டுறான வேலையே பார்க்குறான். இது வந்து நாட்டு மக்கள் உங்களுடைய இந்த வேஷத்தை நாட்டு மக்கள் கலை தெரிவார்கள். இப்போ வந்து மோடி அவர்கள் வந்து இன்றைக்கி காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஏன்னா தவறு நடந்திருந்தால் அதுக்கு உடனடியாக விசாரிக்க ஒரு நீதிமன்றம் அமைக்கப்படும். கண்டிப்பாக மாணவர்கள் விவகாரத்தில் வந்து நாங்கள் சமரசமே செய்து கொள்ள மாட்டோம், யார் ஒருத்தவங்களும் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அப்படின்னா போராட்டக்காரருக்கு கூட அவரும் ஒரு இணைந்துக்கிறாருன்னு பார்க்கலாமா? இல்லை, அப்படி கிடையாது. இது வந்து பாஜகனுடைய சூழ்ச்சி இது. அப்போது நீ நாடு முழுக்க போராட்டம் காட்டு தீய பற்றிட்டு எரியுது. இன்றைக்கி நீட் தேர்வை பாஜக ஆட்சியாளக்கூடிய அந்த மாநிலத்திலே வந்து நீட்டு வேணான்றாங்க இன்றைக்கி. அப்போது நீட்டு வேணான்றாங்கல்ல, நீட் தேர்வு எந்தெந்த மாநிலத்தில் வேணான்றாங்களோ அந்த மாநிலத்தில் விலக்கு தரமாக வேணாவா? நாங்கள் கேட்குறது ரத்து. ஆனால் இப்போ நாம் என்ன கேட்குறோம்? நீட் தேர்வு வரத்துக்கு முன்னாடி பிரச்சனையே கிடையாது. 2012 வரைக்கும் நீட் தேர்வு கிடையாது, பிரச்சனை இந்திய நாட்டில் கிடையவே கிடையாது. ஆனால் நீட் தேர்வு வந்ததுலேருந்து பிரச்சனை மட்டும்தான் இருக்குது. எத்தனை மாணவர்கள் ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கிற மாணவர்கள் வந்து இன்றைக்கி டாக்டராக இருக்கிறா, நம்மளால் விளையாட்டு சொல்ல முடியுமா? ஆனால் இன்றைக்கி இந்த நீட் தேர்வு கொண்டு வந்து பாஜக கொள்ளையடிக்கிறதுக்காகத்தான் இந்த நீட் தேர்வு கொண்டு வந்தாங்க. தனியார் பயிற்சி மையங்கள் கொள்ளையடிப்பதற்காகவும், அதானி அம்பானி போன்ற இதுக்கான பயிற்சி மையங்கள் கொள்ளையடிக்குவதற்கும் இது வந்து ஒரு நவீன காலத்துவ ஒரு பிஸ்னஸாக இன்றைக்கி மோடி அரசாங்கம் மாற்றி வருது. இன்றைக்கி கல்வி நிலையங்களில் தான் இன்றைக்கி பெரிய பெரிய பணக்காரர்கள், அதானி அம்பானி மாதிரியான கொடுத்து போன பணக்காரர்கள் வந்து கல்வித்துறையில் தான் மிகப்பெரிய ஒரு வேட்டையை அவங்க காண்றாங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு வகையை இதெல்லாம் உருவாக்குனது வந்து பாஜக. இவங்களே வளையத்தை உருவாக்கிட்டு அதுக்குள்ளே வந்து குழந்தை மாட்டிக்கின்னு காப்பாற்றணும்னா இது வந்து எந்த மாதிரியான ஒரு நடைமுறையை காட்டுது?
நீட் தேர்வு நாம் கேட்குறது நீட் ரத்து. நீ இதுக்கு வந்து நீ வந்து ஒரு நீதிமன்றத்தை உருவாக்கி அதில் பிரச்சனை கொண்டு வந்து இதெல்லாம் வந்து போராட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த மாதிரியான செயல்பாடு காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியினரும் மாணவர்களும் ஒத்து போக மாட்டாங்க. இந்த நீட் தேர்வும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் பதவி விலகிற வரைக்கும் இந்த போராட்டம் ஓயாது. தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு பதவி விலகினா கூட அதே இடத்துல இந்த சங்கி போனால் அந்த சங்கி வர போகிறான். ஆனால் இருந்தாலும் செஞ்ச தவறுக்கு இத்தனை மாணவருடைய உயிரிழப்புக்கு காரணம் இவர் தான். இவர் வந்து பதவி நீக்க செய்யன்றது தான் இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லாருடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு? தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்ம பேசக்கூடிய இந்த சூழலில் திருப்பூர், கோவை, சென்னை, திருச்சியில் இன்றைக்கி போராட்டம் தீவிரமடையுது. இன்றைக்கி சென்னையில் இது 4ஆம் நாள் போராட்டம். நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இந்த போராட்டம் மாறி இருக்குது. இது வந்து சென்னை போராட்டம் கிடையாது, இது வந்து ஜந்தர் மந்தர் போராட்டமாக தான் இன்றைக்கி மாறி வருது. முதல் நாள் போராட்டத்தில் வந்து ரொம்ப டல்லாக இருந்தது. 2ஆவது நாள் போராட்டம் 1000 பேர், 3ஆவது நாள் போராட்டத்தில் 5000. இன்னைக்கு இந்த வராண்டாவே வந்து ரொம்ப வழிஞ்சு வெளியில் போய் நிற்கிறாங்க. அத்தகைய போராட்டமாக இது மாறுது. இந்த போராட்டம் டெல்லி தொடங்கி தமிழ்நாடு தொடங்கி இன்றைக்கி மும்பையிலையும் வந்து இன்றைக்கி தண்ணி அடித்த மாணவர்கள் ஒன்று கூடி நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை மாணவர்களை தண்ணி அடித்து நடத்தக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடையுது. இந்த போராட்டத்தினான தீவிரத்தன்மை உண்டாக்குனதும் பாஜக தான். இந்த போராட்டத்தை முடிக்கணும்னா அதுக்கு வழிவகை செய்ய வேண்டியதும் பாஜக தான். தமிழ்நாட்டில் போராட்டங்கள் இதற்காக நடைபெறுகின்ற போராட்டங்கள் எல்லாம் ஒடுக்கப்படுகிறது. குறிப்பாக போராட்டம் நடத்துகிற மாணவர்களை வந்து கல்லூரி வளாகத்திலே சென்று கைது பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருது. இல்லை, இது வந்து உண்மையான தவறு. இத்தகைய காவல்துறையுடைய அணுகுமுறையை அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் ஏஎஸ்எஃப் வன்மையாக கண்டிக்குது. நாங்களும் கல்லூரிக்குள்ளே வந்து போராட்டம் நடத்துகிறோம், நாங்களும் பல்கலைக்கழகங்களில் போராட்டம் நடத்துகிறோம், எல்லா தளங்கள்லேயும் ஏஎஸ்எஃப் போராட்டம் நடத்துது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பல்வேறு மாணவர் இயக்கங்கள் வந்து கல்லூரிக்குள்ளே போராட்டம் நடத்துகிறாங்க. கல்லூரிக்குள்ளே மாணவர் அமைப்புகள் போகலாம், கல்லூரிக்குள்ளே காவல்துறை போகக்கூடாது. ஏன்னா அது வந்து கல்லூரி சாலை, சிறைச்சாலை கிடையாது. ஆனால் இன்றைக்கி கல்லூரி சாலையை சிறைச்சாலையை இன்றைக்கி காவல்துறை மாற்றிட்டு வராங்க. கல்லூரிக்குள்ளே போராட்டம் நடத்தாமல் மாணவர் எங்கே இருப்பாங்க? இன்றைக்கி பறிக்கப்படுவது மாணவருடைய உரிமை, கல்விக்கான உரிமை. அப்போ அவங்க தான் போராட்டம் நடத்துவாங்க. உங்களுடைய போராட்டத்துக்கு காவல்துறையுடைய போராட்டத்துக்கும் இதே மாணவர் அமைப்புகள் தான் தொடர்ந்து போராடுறோம். உங்களுடைய கோரிக்கை மீதான கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் பலமுறை போராட்டத்திருக்கிறோமே. நாங்கள் உங்கள் காவல்துறை அதிகாரிகளே பல பேருக்கு பிரச்சனை வரலையா? அந்த பிரச்சனைக்காக தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணலையா? அப்போது நீங்கள் பண்ண அந்த போராட்டம்லாம் உண்மையான போராட்டம், நாங்கள் பண்ண தவறானது. யாரை வந்து எங்களை தூண்டி விடுறாங்க, கைக்கூலி, இந்த மாதிரியான அவதூறு சொற்களை திணிக்கிறது, மாணவர்களை கல்லூரிக்குள்ளே புகுந்து அரெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் உண்மையாகவே வெட்கக்கேடான ஒரு செயல்பாடு. தமிழ்நாட்டில் இது மாதிரியான ஒரு செயல்பாடு ஏற்க முடியாத செயல்பாடு. கல்லூரி வளாகங்களில் தான் மாணவர்கள் போராட முடியும். அப்போ உள்ளே போராட முடியல, சாலைக்கு வரவா? சாலைக்கு வந்தால் நீங்கள் வந்து எல்லாருமே எங்களை சுற்றி வந்து பாதுகாப்பு தர முடியுமா? முடியாதில்ல. நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டம் எதுவுமே மக்களை பாதிக்காத போராட்டம். நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டம் எல்லாமே எங்களுடைய உரிமைக்கான போராட்டம், கல்வியை பாதுகாக்கிறதுக்கான போராட்டம். இந்த போராட்டத்தை பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நாங்கள் தான் போராட்டம் பண்ண முடியும். எங்கள் மாணவருடைய உரிமை தொடர்ந்து காலகாலமாக வஞ்சிக்கப்பட்டு தான் வருது. யாருக்குமே உரிமை வந்து தட்டில் வச்சு கொடுத்துல. நாம தான் போராட்டம் நடத்தி அடியும் உதையும் மிதியும் வாங்கி அந்த உரிமையை மீட்டெடுத்துருக்கிறோம். மீட்டெடுத்த உரிமையை இன்னைக்கு பறிக்கக்கூடிய அரசாங்கங்கள் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் மாணவர்கள் போராட்டம் நடத்துவாங்க. ஆனால் சட்டத்துக்குட்பட்டு நடத்தக்கூடிய போராட்டத்தில் விதிக்கு முரம்பாக இன்னைக்கு காவல்துறையினர் செயல்படுறாங்க. டெல்லியில் எப்படி வந்து பிஜேபியினுடைய காவல்துறை அந்த பேட்ஜ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு மாணவர்களை அடிக்கிறாங்களோ, அவமானப்படுத்துகிறாங்களோ, சித்திரவதைப்படுத்துகிறாங்களோ, அதே மாதிரியான முறையை தமிழ்நாட்டில் தாவேக்கனுடைய ஆட்சியில் நடந்தால் அது சரியானதில்லை. அந்த போக்கை மாற்றிக்கணும். விஜய் காவல்துறையுடைய துறை தலைவராக இருக்கிறாரு, அந்த இயக்குனரே அவருடைய கட்டுப்பாடு இருக்கிறாரு. அப்போ விஜய் வேடிக்கை பார்ப்பது தவறான போக்கு. விஜய் கண்டிக்க வேண்டும். அமைதியான முறையில் போராட்டம் நடத்தினா பிரச்சனை இல்லை, அமைதி சீர்குலைக்கும் வகையில் நடத்தப்பட்ட போராட்டத்தை தான் வந்து கைது பண்ணுறோம் அப்படி சொல்லி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்கலாம்? இன்றைக்கி டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்தினால எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்கிட்டே சொல்லி ஒரு லிஸ்ட்டு கேளுங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் கல்லூரி வளாகங்களில்
ஏஎஸ்எஃப் மாதிரி இன்றைக்கி பல மாணவ அமைப்புகள் இவங்க இன்றைக்கி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. 2 மாதம் கூட ஆகலை. இந்த 2 மாதத்தில் இவங்க எத்தனை போராட்டத்தை பார்த்துருப்பாங்க இவங்க? ஆனால் அதிமுக ஆட்சி இருக்கும் போதும், திமுக ஆட்சி இருக்கும் போதும், ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்கும் போதும் இதே மாணவர் இயக்கங்கள், இதே கல்லூரி வளாகங்களில் பல 100 போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இன்றைக்கி அரசு கல்வி வளாகங்கள் வந்து இன்றைக்கி பாதுகாப்பாக இன்றைக்கி சீராக இயங்குகிறான்னா அதுக்கு முக்கியமான காரணம் மாணவர் இயக்கங்களுடைய போராட்டம் தான். இந்த போராட்டம் இல்லையானா இன்றைக்கி அரசு கல்வி வளாகங்களில் இன்றைக்கி கேள்விக்குரிய மாதிரி இருக்கும். அப்போது இத்தனை 100 போராட்டம் பண்ணும்போது ஏற்படாத விளைவுகள் இவங்க வந்த இந்த 2 மாத ஆட்சியில் இவங்க எத்தகைய பிரச்சனையை பார்த்துக்கிறாங்க? மாணவர்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டங்களில் எந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து அரசாங்கம் சந்திச்சிருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்போது உங்களுக்கு வந்து பாஜகவை எதிர்த்து பேச திராணி இல்லை, துப்பு இல்லை. இன்றைக்கி மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு, அதுக்கு பின்னாடி ஏற்பட்ட நீட் தேர்வு குளறுபடி, அதுக்கு பின்னாடி ஏற்பட்ட நீட் தேர்வு ரத்து, இத்தனைக்கும் காரணமானது ஒன்றிய அரசா திமுக அரசா? திமுகவை வார்த்தை திட்டல, திட்டுங்க, நாங்கள் அதை பற்றி எதுவும் சொல்லலை. ஆனால் மாணவர்களை வஞ்சிக்கக்கூடிய பாஜகவை திட்டுவதற்கு, எதிர்த்து பேசுவதற்கு இன்றைக்கி டிவிகேக்கு திராணி இல்லாத ஒரு அரசை தான் இன்றைக்கி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கி அமைச்சர் ராஜ்மோகன் பேசின பேச்சு. அது மாணவர்கள் வந்து இன்றைக்கி ஜனநாயக முறையில் போராட்டம் பண்ணுறாங்க. ரோட்டில் உக்காந்தா நாங்கள் ரோட்லேயே குடி போகிற போகிறது இல்லையே, 10 நிமிஷம் உக்காடுறோமா, காவல்துறை வேடிக்கை பார்க்க போகிறாங்க, வலுக்கட்டாயமாக இழுக்கிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. ஆனால் இத்தகைய போராட்டங்களை இவர் நம்ம நேரில் வந்து பார்த்த மாதிரியும், இவருடைய ஆட்சி 10 ஆண்டுகள் நீடிச்ச மாதிரியும், இது 3வது ஆட்சியை இவர் நடத்துகிற மாதிரியா இருக்குது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையாகவே மாணவர்களுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டு. இன்றைக்கி இந்த போராடக்கூடிய மாணவர்கள் தான் இன்றைக்கி டிவிக்கேவே தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நகரத்துலேயும், கிராமத்துலேயும், குக்கிராமத்துலேயும் ஒவ்வொரு மாணவனும், இளைஞனும், பெண்களும் போராடி 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 தான் தங்களோட உரிமையை மீட்கிறாங்க. அது பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், மருத்துவமனையாக இருக்கட்டும், எந்த இடமா இருந்தாலும் சாதாரண ஏழை மக்கள் எல்லாருமே இன்றைக்கி போராட்டம் நடத்தி தான் இன்றைக்கி அவங்களுடைய உரிமையை மீட்கிறாங்க. இந்த போராட்டக்காரர்களுடைய ஆதரவில் தான் இன்றைக்கி விஜய் ஆட்சிக்கு வந்துக்கிறாரு, ராஜ்மோகன் எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராக இருக்கிறாரு. அப்போ இத்தகைய ஸ்டேட்மெண்ட் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட்டு. இது முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டு. தமிழ்நாட்டில் இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறது இன்றைக்கி ஜென்சி தலைமுறையினர் தான் எடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் ஜென்சி தலைமையில் வந்து இந்த மிகப்பெரிய போராட்டத்தில் கையில் எடுத்துகிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் திரைப்படம் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனம் வருது. இதெல்லாம் பார்க்குறீங்களே, உங்களுக்கு எதனா வருத்தம் இருக்கா? என்ன நம்ம இப்படி ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம், ஒரு பொறுப்பேன் இல்லாமல் படம் பார்க்க போயிட்டாங்க, அப்படி எதனா வருத்தம் இருக்கா? இல்லை, மிகப்பெரிய வருத்தம் தான். இன்றைக்கி ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம் கொல்லப்படுது. இன்றைக்கி ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படுது. ஜனநாயக நாட்டில் அமைச்சர் சினிமா பார்க்கலாம், முதலமைச்சர் சினிமா பார்க்கலாம், அரசு அதிகாரிகள் சினிமா பார்க்கலாம், யார் வேணாலும் சினிமா பார்க்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் ஒரு கட்சி சார்ந்த திரைப்படத்தை அரசு அதிகாரிகளோடு மக்களால் உருவாக்கப்பட்ட, பணத்தால் உருவாக்கப்பட்ட அந்த சொகுசான காரு, அரசு அதிகாரிகளை கூட்டிட்டு போகிறது, படத்தை பார்க்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு செய்வது நியாயமான ஒரு முறை அல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, 80 பேர் போராட்டம் பண்ணுறாங்க, 8 பேர் மேலே வந்து வழக்கு போடுறாங்க, 5 பிரிவில் வழக்கு போடுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல கல்லூரிகளில் மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. காவல்துறை மாணவர்களை பார்த்து அடிக்கிறான், ரொம்ப தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க. அப்போது இத்தகைய சூழலில் இதையும் தாண்டி இன்றைக்கி பெண்களுடைய பாதுகாப்பு இன்றைக்கி கேள்விக்குறியாக நிற்குது. தினசரி ஒரு நாளில் 2 பேர் பாலியல் வன்கொடுமையினால் பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி சாதிய வன்கொடுமை வந்து தமிழ்நாட்டில் தலைவிரிச்சு ஆடுது. சாதிய ஆணவ படுகொலை தினசரி நடக்குது. இன்றைக்கி வட மாவட்டங்கள் எல்லாமே வந்து உயர் சாதியில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் கீழே இருக்கக்கூடிய தலித் மக்களை மது போதையில் வீடு புகுந்து வெட்டுறான். இதுக்கான ஆவணப்படத்தை பார்த்தா சரி, நல்லது, வரவேற்கலாம். ஆனால் ஜனநாயகன் படத்தை அரசு அதிகாரிகளோட அரசனுடைய ஏற்பாட்டில் போகக்கூடியது, இது ஏற்றுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு கிடையாது. ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் அதே சமயம் இப்போது இதே கேள்வியை மாணவர்கள் எழுப்புனா உங்ககிட்ட நான் பதில் இருக்குது.
ஜனநாயகன் படத்தை அரசு அதிகாரிகளோட அரசால் உருவாக்கப்பட்ட அந்த கட்டமைப்பு வசதியோடு விஜய் அந்த படத்தை பார்க்குறாரு, இது தவறுன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேள்வி கேட்டால் விஜய் கிட்ட என்ன மாதிரியான பதில் இருக்குது? ஆனால் இன்றைக்கி ஜனநாயக வழியில் போராடக்கூடிய மாணவர்களை கொச்சைப்படுத்தும் விதத்தில் பேசக்கூடிய ராஜ்மோகன் கேட்குற மாதிரி இன்றைக்கி மாணவர்கள் கேள்வி கேட்பாங்க. இன்றைக்கி அதனால தான் கீழே போராட்டம் நடத்தக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் ஒரு பதாகையை பிடிச்சிக்கிறாங்க. வி வாண்ட் ஜனநாயகம், நாட்டிய ஜனநாயகன் பிடிக்கிறாங்க. அப்போது இது மாதிரியான கேள்விகளை இளைஞர்களும் கேட்பாங்க. உங்களுக்கு மட்டும்தான் கேள்வி கேட்கன்னு கிடையாது, இங்கேருந்தும் கேள்வி வரும். இப்போது இந்த போராட்டம் வந்து முக்கியம் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற போராட்டத்தில் வந்து மிகப்பெரிய டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறது மாதிரி நம்மளுக்கு தெரியுது. தமிழ்நாடு என்ன சொல்லுதுன்னா நீட் தேர்வே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டெல்லியில் நடக்கிற போராட்டம் என்னென்னா நீட் தேர்வில் குளறுபடி நடந்துச்சு, அதுக்காக அந்த அமைச்சர் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டுடைய போராட்டம் வந்து முடிவு பெறுமா? நிச்சயமாக முடிவுக்கு வருங்க. என்ன தீர்வு நோக்கி வைப்போம்? டெல்லியில் போராடக்கூடிய சிஜேபியினுடைய தலைமையில் போராடக்கூடிய இளைஞர்கள் மாணவருடைய கோரிக்கை என்னவாக இருக்குது? நீட் தேர்வு ரத்து இருக்குது. இறக்கக்கூடிய இளைஞர்கள் சிலர் வந்து தடுமாறி பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் சிலதெல்லாம் இருக்கலாம். நானும் சிலதை வந்து பார்த்துருக்குறேன். அவங்க தடுமாறி பேசக்கூடியதை இன்றைக்கி ஊடகங்கள் வந்து வேகமாக பரப்புகிறாங்க. இன்றைக்கி டெல்லியில் போராடக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய முக்கிய அம்ச கோரிக்கை என்ன? நீட் தேர்வை ரத்து பண்ணணும். நீட் தேர்வு குளறுபடிக்கு காரணமாக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான பதவியில் வைக்கணும். இந்த 2 கோரிக்கை மையம் வச்சு தான் இன்றைக்கி இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறுது. அந்த கோரிக்கைக்காக போராடக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய டெல்லி போராட்டத்தை ஆதரித்து தான் இன்றைக்கி தமிழ்நாடு இந்தியா முழுக்க இன்றைக்கி போராட்டம் தொடர்ந்து நடக்குது. இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வரணும்னா டெல்லியினுடைய போராட்டம் முடிவுக்கு வரணும். ஒன்றிய அரசு போராட்டக்காரர்களை அழைச்சி பேசணும். இந்த நீட் தேர்வு ரத்துன்றதையும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை வந்து பதவியிலிருந்து நீக்கம் செய்யணுன்றது தான் ஒரு கோரிக்கையை முன் வச்சு நீங்கள் போராட்டம் பண்ணுறாங்க. உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட சேர்ந்து தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க சார்.